விரோக்கிய பாஸ்கரம் எழுந்துட்டார். அவருக்கு எழுந்து வச்சதுலேயே பசியா இருக்கு. அப்போ காற்ற பார்த்தாராம். சூரியனுக்கு விரோக்கிய பாஸ்கரம் முதலாளி பாடலன் சகோதரம் அதை பார்க்கச்சு ஆப்பிள் பழம் மாதிரியே இருக்கு, ரவுண்டா இருக்கு, ஓகே தனதனான்னு இருக்கு, ரெட்டிஷ் கலர்ல இருக்கு, பார்த்தா சாப்பிடும் போலையும் இருக்கு நினைச்சிட்டாராம். பழம்னு நினைச்சிட்டாராம். அதனால குதிச்சாராம். சரி நம்ம சாப்பிட்டு எடுத்து வரலாம்னு குதி குதிச்சார் பாருங்க. ஆகாசத்துல அப்படியே போய் வாத்துல பறக்க ஆரம்பிச்சாராம். அப்போ அங்க போகச்சு இந்திரதேவர் பார்த்தாராம். என்னடா இது, நம்ம எம்ப்ளாயி யாரோ ஹார்ம் பண்ணவரான் வந்தார். தன் வஜ்ராயுதத்தை எடுத்தாராம். உடனே இந்த வஜ்ராயுதத்தால இது மேல அவர் மேல பிரயோகம் பண்ணிடுறார். அப்போ ஹனுமந்தருடைய இடது பக்கம் தாடி அடிபட்டு சின்ன குழந்தை தானே ஹனுமான் கீழே விழுந்துடுறாராம். அடிபட்டு கீழே விழுந்துடுறார். சூரியனே ஒரு நிமிஷம் மறைச்சிட்டாரோ இல்லையோ, அதனால உடனே கீழே விழுந்துட்டார். வலியோட அந்த தாடை நீங்கிறதுனாலே அவரை ஹனுமான் சொல்லுவார். அதனால அவருக்கு இன்னொரு புது பேர் சுந்தரங்கிற பேர் உண்டு, வாதாபசுங்கிற பேர் உண்டு, ஆஞ்சநேயங்கிற பேர் உண்டு. இப்போ ரவி கிரகணன்னு ஒரு பேர் வந்தது. அதாவது சூரியனை மறைத்தவர். இதுதான் ஸ்ரீ